ஏனென்றால் இங்கு கிட்டத்தட்ட ஒரு 3,50,000 தமிழர்கள் இருக்கின்றார்கள். இப்போது ஒரு 4 லட்சம் பேரே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைய காலகட்டத்தில். எனக்கு நான் இங்கே ஒரு 250 300 தமிழர்களுடன் தொடர்பு இருக்கின்றேன். அப்படிப்பட்ட தமிழர்களுடன் யார் ஆளுமைமிக்க தமிழர்கள் என்பதை அறிந்து நான் அறிந்தவற்றை உங்கள் முன்னால் சொல்ல இருக்கின்றேன். அந்த தலைப்பின் கீழே அமீரகம் அதை பற்றியும், இங்கு வாழக்கூடிய தமிழர்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றியும், சமூக சேவைகள் அமைப்பு பற்றியும், இன்னும் தமிழ் மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரம் பற்றியும், ஆளுமைமிக்க தமிழர்கள் பற்றியும், ஊடகத்துறை பற்றியும், இன்னும் தனித்துவமுள்ள தமிழர்கள் பற்றியும், அமீரக சுற்றுலா பற்றியும் உங்கள் முன்னால் நான் பேச இருக்கின்றேன். வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9:30, 11 மாலை 8 மணி என அமைவதை மற்ற நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் 1281வது நாளாக நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகளின் பின் இரவு பிரதம நிகழ்வாக உரையாடல் வழங்க இருப்பவர் துபாயிலிருந்து மொஹிதீன் அவர்கள், அமீரகத்தில் தமிழர்கள் என்ற தலைப்பில். பின்னர் கலந்துரையாடலில் இடம்பெற்றதன் பின்னர் அறிவித்தல்களுடன் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் நன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பரவட்டும். இனி கனடாவிலிருந்து ஆனந்தி பாரதிதாசன் மாஸ்டர் தியானத்தை வழிநடத்துவார். நன்றி. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம், அனைவருக்கும் அன்பார்ந்த நன்றி. இன்று வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் பயிற்சியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு, வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் தியானம் செய்வோம். முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் இறுதி 15 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். நன்றி. உள்ளன மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள்.
நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்காக கைதட்டி 30 வினாடிகள் மகிழ்வோம். இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைவர் சார்பிலும் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் இப்பொழுது தியானத்தலத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை சிறப்பாக வழிநடத்திய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கு முதலில் நன்றி. திரைமறைவில் இருந்து கொண்டு அதற்கரிய போஸ்டர்ஸ் வழங்கியவர்களுக்கும் இசை போட்டவர்களுக்கும் பதிவு செய்தவர்களுக்கு மாஸ்டருக்கும் எமது நன்றி. மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நொடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இன்றைய இரவு சிறப்பு நிகழ்வு உரைக்க உள்ளவரை ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அறிமுகம் செய்து வைப்பார். அதன் தொடர்ந்து ஜேம்ஸ் மாஸ்டர் கலந்துரையாடலை வழி நடத்துவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று மிகவும் சிறப்பாக உலக அமைதிக்காக நடந்த தியானம் அருமையாக கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் அவர்கள் நடத்தினார்கள். அதற்கு உதவியாக சிவாமோகன் மாஸ்டர் போஸ்டர்ஸையும் சிவமோகன் மாஸ்டர்ஸ் மியூசிக்கையும் நான் போஸ்டர்ஸையும் இன்று டிஸ்பிளே பண்ணினேன். எல்லோருக்கும் நன்றி. என்ற தியானத்துக்கு உதவி எல்லோருக்கும் நன்றி. இன்றைய பேச்சாளர் பற்றி சிறு ஆரம்பிகம். இவர் முன்பு ஒரு பேசியிருக்கிறார். இந்த 2ஆம் தடவை எங்களுடைய தளத்தில் பேசியிருக்கிறார். அவரை நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். முதலாவதாக கல்லிடக்குறிச்சி டாக்டர் முகமது மொஹிதீன் அவர்கள். இன்று அவர்கள் படித்தது எம்காம், MBA மற்றும் PhD மற்றும் அமீரகத்தில் 10 ஆண்டுகள் கோல்டன் விசா பெற்றவர். சர்வதேச மனிதநேய விடுதலையாளர் மற்றும் வணிக ஆலோசகர், நிதி ஆலோசகர், ஊக்க பேச்சாளர், தமிழ் மொழிபெயர்ப்பாளர், எழுத்தாளர், சமூகம் மற்றும் இயற்கை ஆர்வலர், பல்வேறு உலக சாதனைகளை நிகழ்த்தியவர், குறும்பட இயக்குனர், 100க்கும் மேற்பட்ட தமிழ் இலக்கிய பன்னாட்டு கருத்தரங்கு நிகழ்வை இணைய வழியில் நடத்தியவர், 7 பதவிகள் மற்றும் பொறுப்புகள், 40 வருட பணி அனுபவம், 6வது இந்திய, சவுதி அரேபியா, துபாய், UAE போன்ற இடங்களில் வேலை செய்திருக்கிறார். 20 நாடுகளுக்கு மேலே பயண அனுபவம் பெற்றவர், விருதுகள் பல பெற்றவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல சான்றிதழும் பெற்றிருக்கிறார். அதாவது அண்மையில் தான் இவர் சாஜா எக்ஸ்போ சென்டரில் 43வது சர்வதேச புத்தக கண்காட்சியில் சிட்டுக்குருவி என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்ட அருமையான புத்தகம். அந்த புத்தகத்தை பற்றி அடுத்த முறை நீங்க வந்து பேச வேணும். நான் அதை வாய்ச்சிருக்கின்றேன். அருமையாக இருந்தது. சொன்னபடியா நாங்கள் நேரம் கருதி உடனே அவர்கள் பல தர்ம காரியங்கள், பல விடயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் செய்யும் தர்மம் உங்கள் செல்வத்தை குறைத்து விடாது. அல்லாவின் தூதர் கூறியுள்ளார் என்றும் அதை கூறியுள்ளார். இப்பொழுது பேச இருக்கும் தலைப்பு அதாவது அமீரகத்தில் தமிழர்கள் பற்றி ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். நீங்கள் ஆவலாக எல்லோரும் நாங்கள் கேட்பதற்கு இருக்கின்றோம். நன்றி ஐயா, நீங்கள் பேச்சை தொடங்கலாம். செந்தமிழே, செழுந்தமிழே, என்னுள் எழும் தமிழே, அருந்தமிழே,
இனிமது தரும் தமிழே, எம்மொழியே, உலக செம்மொழியே, உன்னை போற்றி துவங்குகிறேன் என் உரையை. வேர்ல்டு பீஸ் அண்ட் ஹார்மோனி போராட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாஸ்டர்களுக்கும் எனது காலை, மாலை, இரவு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அமீரகத்தில் தமிழர்கள் என்ற தலைப்பின் கீழே உங்களிடம் நான் உரையாற்ற இருக்கின்றேன். அதற்காக இந்த வாய்ப்பை வழங்கிய அன்புக்குரிய மாஸ்டர் ஸ்ரீகாந்த ராஜா அவர்களுக்கு, அவர்களது குழுவினருக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. சரி, தெரியுங்களா? தெரிகின்றது. நம்முடைய இமெயில் எல்லாம் தெரியுது. இப்போது அந்த முழு ஸ்கிரீன் தெரியுங்களாங்க? இப்போ ஓகே. ஓகே. அமீரகத்தில் தமிழர்கள் என்ற தலைப்பின் கீழே இன்று உங்கள் முன்னால் நீங்க மியூட்டுக்கு போயிட்டீங்க. எஸ். அமீரகத்தில் தமிழர்கள் என்ற தலைப்பிலே, நான் அறிந்த தலைப்பிலே என்றதான் உங்கள் போது நான் பேச இருக்கின்றேன். ஏனென்றால் இங்கு கிட்டத்தட்ட ஒரு 3,50,000 தமிழர்கள் இருக்கின்றார்கள். இப்போது ஒரு 4 லட்சம் வரை வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைய காலகட்டத்தில். எனக்கு நான் இங்கே ஒரு 250-300 தமிழர்களுடன் தொடர்பு இருக்கின்றேன். அப்படிப்பட்ட தமிழர்களுடன் யார் ஆழ்மைமிக்க தமிழர்கள் என்பதை அறிந்து, நான் அறிந்தவற்றை உங்கள் முன்னால் சொல்ல இருக்கின்றேன். அந்த தலைப்பின் கீழே அமீரகம் அதை பற்றியும், இங்கு வாழக்கூடிய தமிழர்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றியும், சமூக சேவைகள் அமைப்பு பற்றியும், இன்னும் தமிழ் மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரம் பற்றியும், ஆழ்மைமிக்க தமிழர்கள் பற்றியும், ஊடகத்துறை பற்றியும், இன்னும் தனித்துவமுள்ள தமிழர்கள் பற்றியும், அமீரக சுற்றுலா பற்றியும் உங்கள் முன்னால் நான் பேச இருக்கின்றேன். அமீரகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று எடுத்துக்கொண்டால் அதில் 7 மாகாணங்கள் இருக்கின்றன. அதாவது 7 நாடுகள் இருக்கின்றன. துபாய், ஷார்ஜா, அஜுமான், புஜேரா, ராசல் கைமா, உமுல் கைன், அபுதாபி போன்ற ஒரு 7 நாடுகள் சேர்ந்ததுதான் அமீரகம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று கூறுவார்கள். அது 7மே ஒரே தலைமையின் கீழே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே பார்க்கக்கூடிய மதிப்புக்குரிய ஹைனஸ் ஷேக் சயீத் பின் சுல்தான் அல் நஹயான் அவர்கள் ஃபாதர் ஆஃப் UAE என்று அழைக்கப்படுகின்றார்கள். இந்த 7 நாட்டையும் 7 மாகாணத்தையும் ஒன்றிணைத்து அதற்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்று பெயர் வைத்தவர் இவர்தான் முதல் பிரசிடென்ட் ஆஃப் UAE. அடுத்தபடியாக ஃபாதர் ஆஃப் துபாய் அவர்கள் யார் என்றால் ஹிஸ் ஹைனஸ் ரஷீத் பின் ஜயீத் அல் மக்தும். இவர்கள்தான் இந்த எமிரேட்ஸினுடைய முதல் துணை ஜனாதிபதியாகவும் இருந்தார்கள். ஆக இவருடைய 2 பேருடைய பங்களிப்பின் காரணமாகத்தான் இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உருவாகியது. இங்கு வாழக்கூடிய பாப்புலேஷனை பார்த்துக்கொண்டீங்கன்னா, மொத்த டோட்டல் பாப்புலேஷன்ல இந்தியன் கிட்டத்தட்ட 27.50% மக்கள் இருக்கின்றார்கள். பாகிஸ்தானி நாட்டைச் சேர்ந்தவர்கள் 12.69% இருக்கின்றார்கள். பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ், ஈரான், ஈஜிப்ட், நேபாள், ஸ்ரீலங்கா, சைனா இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியர்கள் தான் இங்கே
அமீரகத்திலே அதிக நம்பர் ஆஃப் பெர்சன் வசிக்கின்றார்கள். இப்போதைய கணக்கின்படி கிட்டத்தட்ட 4,50,000 தமிழர்கள் இங்கு வசிப்பதாக அண்மையில் எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட தமிழர்கள் எல்லாம் இங்கே வர்த்தகம் செய்கின்றார்கள். ஒரு நிறுவனத்திலே தொழில் வர்த்தகம் என்பது வேறு, தொழில் என்பது வேறு. வர்த்தகம் பெரிய பெரிய வர்த்தகங்கள் கம்பெனி வச்சிருக்காங்க. அப்புறம் தொழில் பண்றாங்க. சின்ன 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 பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு கம்பெனில வேலை பார்க்குறாங்க. ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க. தமிழ்ச்சங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சில சமூக அமைப்புடன் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பத்திரிகை நடத்துகின்றார்கள். தன்னார்வலாக இருக்கின்றார்கள். தமிழ் மொழி கலாச்சாரத்துக்கு பாடப்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. இது இல்லாமல் எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து அது ஒரு அமைப்பாக வைத்தும் தமிழ் மொழியின் மீது ஈடுபட்டவர்களை எல்லாம் அழைத்து அவர்களை எழுதுவதற்கு ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்டதான் தமிழர்கள் எல்லாம் இங்கு பறந்து கிடக்கின்றார்கள். தமிழர்கள் என்றால் அவர்கள் பெரிய பிசினஸும் பண்றாங்க, சாதாரண பிசினஸும் பண்றாங்க, அரசு வேலையும் பார்க்குறாங்க, தனியார் வேலையும் பார்க்குறாங்க, ஹோட்டல் முதற்கொண்டு எல்லாமே அவங்க நடத்தி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட தமிழை பற்றி தான் நாம் இப்போது விழாவாரியாக பார்க்க போகின்றோம். இப்போது நீங்க பார்ப்பது கல்வி வள்ளல் அல்ஹாஜ் BS அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆவார்கள். இவர்கள் இப்போது இறந்து விட்டார்கள். இவர்கள்தான் ETA என்ற ஒரு நிறுவனம் துபாயில பெரிய நிறுவனம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம். அங்கு முக்காவாசி பேர் தமிழர்கள் தான் இருப்பார்கள். கிராமங்களில் இருந்து தமிழர்களை கூட்டு வந்தவர். இவர்கள் கீழக்கரை, தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரத்தில் உள்ள கீழக்கரை என்ற ஊர்ல இவங்க பிறந்து துபாயில ஆரம்ப காலகட்டத்திலே பல்வேறு தொழில்களை, முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் இவர்கள் தான் கட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் எந்த தொழிலை தேவையானாலும் அந்த தொழிலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கம்பெனிகளை வைத்துக்கொண்டு 50,000க்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கு அவர்கள் ஒரு வேலை வாய்ப்பு வழங்கினார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலே PS அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகம் என்று ஒரு பல்கலைக்கழகத்திலே நிறுவன வேந்தராகவும், சிதக்காதி அறக்கட்டளை, இஸ்லாமிய நிறுவனம், கெர்சன் பள்ளி, இப்படி பல்வேறு கல்வி அமைப்புகளை வைத்துக்கொண்டு இலவசமாகவும் சில தேவைப்படுவதற்கு உதவியும் செய்து கல்வியை வளர்த்துக் கொள்ளவர்கள். ஆக துபாயில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பார்கள். அந்த கம்பெனி இவருடைய கம்பெனியாகத்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு வழிபாட்டு தலங்களை பற்றி பார்த்து கொண்டால், இது இஸ்லாமிய நாடு ஆகையால் பள்ளிவாசல் ஆங்காங்கு இருக்கும். அதுபோக சர்ச், தேவாலயம் சர்ச்சுன்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த சர்ச்சும் பல்வேறு இடங்களில் இருக்கின்றது. அது இல்லாமல் அனைத்து மக்களும், இந்து மக்கள் அனைவரும் இங்கே அதிகமாக இருப்பதால் அவர்கள் வழிபடுவதற்கு சிவன் கோயிலும் இருக்கின்றது. இப்போது அபுதாபியிலே ஒரு பெரிய கோயிலை நமது இந்திய பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு அங்கேயும் அனைவரும் சென்று வருகின்றார்கள். இங்கே பார்க்கக்கூடிய ஒரு நண்பர் திரு ராசமுருகன் ஐயா. இவர்கள் இந்திய தூதரக அதிகாரியாக அபுதாபியிலே பணிபுரிந்தார்கள். அவர்கள் இப்போது அங்கு இல்லை. அவர்கள் அந்த பணியை, அவருடைய பணிப்பீரியடு அந்த காலங்கள் முடிந்து விட்டதால் இப்போது அவர்கள் இந்தியாவிலே மறுபடியும் காவல்துறைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். பழகக்கூடியதுக்கு மிகவும் எளிமையான மனிதர், அனைவரிடத்திலுமே அன்பு செய்யக்கூடியவர், மனிதநேய தமிழ் மாண்பாளர். அவர் சொல்ல போனால் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே உள்ள தமிழர்களுக்கு, குறிப்பாக இந்தியர்களுக்கு, ஆனால் தமிழர்களுக்கு அவருக்கு எந்த உதவியும் செய்ய அவர் தயங்க மாட்டார். அப்படிப்பட்டவர். அவர் கூட நான் ஒரு 3 வருஷம் நண்பராக இருந்தேன். அவரை இந்த நேரத்தில் நான் ஒரு சிறந்த ஆளுமையாக உங்கள் முன்னால் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மிஸ்டர் வில்லியம் ஜெய்சிங் அப்படின்னு ஒரு பெரியவர் இருக்கிறாரு. இவர் கிட்டத்தட்ட 1970ஆம் வருடம் துபாய்க்கு வந்தவர். பாருங்க, கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலாக இங்கே இருக்கிறாங்க. 1975 வந்திருக்கிறாரு. இல்லை 70லே வந்துட்டு 75 தான் இந்த கம்பெனி KMC குரூப் ஆஃப் கம்பெனி அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு பெரிய மெடிக்கல் சென்டர், கராமா மெடிக்கல் சென்டர் ஒரு சென்டர் வச்சுக்கிறாரு, ஹோட்டல் வச்சுக்கிறாரு.
இப்படி பல்வேறு தொழில்களை பண்ணக்கூடியவர் வரக்கூடிய காலகட்டத்தில் ஊரில் வந்து ஒரு ஸ்கூல் வாத்தியாராக இருந்தவர் அங்கே இருந்து கப்பல் மூலமாக துபாய் நாட்டுக்கு வந்து சாதாரணமாக அப்போது கட்டிடம் கட்டி கொண்டிருப்பார்கள் அல்லவா, அந்த கட்டிடங்களுக்கு தேவையான அந்த என்ன சொல்றது காஃபி, டீ, இந்த முறுக்கு இந்த போன்றவை எல்லாம் கையில் எடுத்து சென்று வியாபாரம் செய்து வாழ்க்கையில முன்னேறி இன்று ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கின்றார். எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பர். அடுத்தபடியாக தி நடராஜன் ஐயா அவர்கள் அபுதாபியில் உள்ள இந்திய சமூக மற்றும் கலாச்சார மையத்தின் முன்னாள் தலைவராக இருக்கிறார். இப்படி இந்த வருடம் மறுபடியும் அவர் தலைவராக ஆகிவிட்டார். பல்வேறு தமிழ் மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும், குறிப்பாக சொல்ல போனால் இங்கே இறந்து போன தமிழ் மக்களை எல்லாம் அரசு அனுமதியுடன் உடனே ஒரு 3 நாளுக்குள்ளாக அவர் ஊருக்கு அனுப்பி வைத்து விடுவார். மற்றபடி ஜெயிலில் சில பேர் வந்து சில சவறுகள் செய்து ஜெயிலில் இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் மீட்டு வந்து அவர்களை ஊருக்கு அனுப்பி வைப்பார். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு கொண்டு போய் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடைய ஓனர் அவர்களிடம் கேட்டு பண உதவி பெற்று அவர்களை குணப்படுத்தி விடுவார். இப்படி பல்வேறு சமூக சேவைகளையும் தமிழ் கலாச்சாரங்களையும் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் பல பகுதியில் இருந்து பெரிய பெரிய நிபுணர்கள் எல்லாம் அழைத்து வந்து தமிழ் மக்களுக்கு இவர் பேச வைத்தும் வேண்டிய உதவிகளும் செய்து வருகிறார். இன்னும் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக தமிழ் ஆளுமை என்று சொல்லும் பொழுது அன்புக்குரிய டாக்டர் ஜெயந்திமாலா சுரேஷ் அம்மையார் அவர்களை சொல்லலாம். ஏனென்றால் இவருக்கு ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் கூட ஒரு சோசியல் ஒர்க்கர், அது வந்து ஒரு தமிழ் லீடர். தமிழ் எல்லாத்துக்கிறது அவங்களும் 40 வருஷமா இருக்கிறாங்க. இவர்களை இங்கு தெரியாத ஆளே இருக்க முடியாது. தமிழ் மக்களுக்கு வேண்டிய உதவிகளை அவர்கள் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் வந்து மக்கள் எல்லாம் நாட்டுக்கு போகக்கூடாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா ஏர்லைன்ஸும் நிப்பாட்டாங்க. 2 விமானங்களை சொந்தமாக வாடகைக்கு எடுத்து தேவையானப்பட்டவர்கள் எல்லாம் ஒரு பல்வேறு தொழிலதிபர்களுடைய உதவியுடன் அவர்கள் இலவசமாகவே ஊருக்கு அனுப்பி வைத்தார். எனக்கு தெரிந்த 2 நபரையும் இவர்கள் மூலமாக நான் அந்த நேரத்திலே ஊருக்கு அனுப்பி வைத்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலே புளியங்குடி என்ற ஊரையைச் சேர்ந்தவர் லக்ஷ்மணன் ஐயா அவர்கள். இவர்கள் டெக்டான் என்ற ஒரு கம்பெனியை இங்கு வைத்திருக்கின்றார்கள். இந்த டெக்டான் என்ற கம்பெனி என்ன செய்து என்றால் கடல் நீரை சுத்திகரித்து நல்ல நீராக ஆக்குகிறது. அப்படிப்பட்ட நிறுவனத்திலே கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட தமிழர்களை அவர்கள் வேலைக்கு வைத்திருக்கின்றார். உலகமெங்கும் இவருடைய கம்பெனி இருக்கின்றது. பார்ப்பதற்கு மிகவும் எளிமையானவர், பழகுவுக்கு அன்பானவர், தமிழ் மக்களுக்கு வேண்டிய உதவிகளை ஏறம் செய்தால் அவர் ஓடோடி செய்வார். தமிழக அரசாங்கம் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் இவருக்கு பெரிய விருது கொடுத்து சிறப்பித்தது. அடுத்தபடியாக திரு ஜாகிர் ஹுசேன், இரவி புதுக்கடை, கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இங்கு இவர் எலக்ட்ராரேக் என்ற ஒரு கம்பெனியை வைத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட சாதாரணமாக வந்தவர் அவரெல்லாம் வந்து அவருடைய கடின உழைப்பின் மூலமாக ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 1500 தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருகின்றார். அவருக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய இங்கே அமீரகத்தினுடைய 10 வருட கோல்டன் விசா எப்போது அவர்கள் தருவதாக சொன்னார்களோ 4 வருடங்களுக்கு முன்பாக வாங்கிய 2வது நபர் என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன். அடுத்தபடியாக சென்னையைச் சேர்ந்தவர் எனது நண்பர் எஸ் ஆனந்த சுப்பிரமணியம். இவர் வந்து பிரெனோ பிரென் இன்டர்நேஷனல் என்ற ஒரு நிறுவனத்தை வைத்து அதனுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கின்றார். இவர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு உண்டான மேம்பாட்டு திறன், அறிவு மேம்பாட்டு திறன் பயிற்சியை வழங்கக்கூடிய அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது அபாகாஸ் என்பதை அவர்கள் உலகமுல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 42 கண்ட்ரி இருக்கிறது இவருடைய அமைப்புகள். அதில் கிட்டத்தட்ட 1200 பிரான்ச்சைஸை அவர் வைத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மதிப்புக்குரிய இந்திய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் மதிப்புக்குரிய APJ அப்துல் கலாம் அவர்கள் சந்தித்து மாணவர்கள் முன்னால் அவர்களை உரையாற்ற வைத்திருக்கின்றார். அவர் மூலமாக ஒரு கின்னஸ் சாதனையும் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்காக நான் கிட்டத்தட்ட அமீரகத்திலே 974 மாணவர்கள் கலந்து கொண்ட ஒரு அபாகாஸ் நிகழ்ச்சியில் நான் ஒரு நடுவராக இருந்தேன். அதனால் எனக்கு கின்னஸ் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தவர் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அடுத்தபடியாக இங்கே உள்ள ஊடகத்தை பார்த்தால், ஊடகம் பார்ப்பதற்கு முன்னால் இங்கே வந்து அரசு அனுமதி பெற்ற ஒரு
கலாச்சார மையம் இருக்கின்றது. அதுக்கு பேர் ஈமான் கல்ச்சுரல் சென்டர். இவர்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இவருடைய சிறப்பு நோன்பு காலங்களிலே இங்கு உள்ள அனைத்து மக்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7,000 பேர் ஒண்ணா உட்கார்ந்து நோன்பு திறக்கக்கூடிய வசதிகளை அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக வந்து இந்த அபு அமீரகத்தினுடைய அரசாங்கம் அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கி குறித்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த என்ன சொல்றது மோட்டிவேஷனல் ஸ்பீச் இங்க வரக்கூடிய வேலை தேடி வருபவர்களுக்கு எப்படி வேலை தேட வேண்டும், எங்கு வேலை தேட வேண்டும், எப்படி இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் என்ன இருக்கின்றன என்பதை போன்ற பல பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறார்கள். அது நான் பல முறை அங்கே நானும் என்னுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்திருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி பல்வேறு அது மட்டுமில்லாமல் இவர்கள் இங்குள்ள இறந்து போன அந்த தமிழர்களை, இந்தியர்களை குறிப்பாக தமிழர் மட்டும் இல்லை, இந்திய அளவுக்கு அவர்கள் வந்து யாராவது இறந்து விட்டால் அவர்களை சொந்த நாட்டுக்கு அங்கே வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து அனுப்பி வைப்பார்கள். அப்படி யாரும் அவர்களை சொந்தம் இல்லை அப்படி என்றால் இங்கேயே அரசு அனுமதி பெற்று அவர்களை அடக்கம் செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட சேவைகளை செய்து வரக்கூடிய அமைப்பு ஈமான் கல்ச்சுரல் சென்டர். அதுபோல அலைன் என்ற ஒரு 7 நாட்டிலே அலைன் என்ற நாடு இருக்கிறது. அங்கேயும் ஒரு தமிழர் இருக்கின்றார். அவர் பேர் வந்து முபாரக் முஸ்தபா, என்னுடைய நெருங்கிய நண்பர். அவரும் இதே போன்ற சேவைகளைத்தான் அந்த பகுதியில் செய்து வருகின்றார். இதற்காக அவர் வந்து அரசாங்கம் அவரையும் பாராட்டி கௌரவித்திருக்கின்றது. இதுபோல அபுதாபியில் உள்ள ஒரு அமைப்பு தமிழ் மக்கள் மன்றம். இவர்கள் வந்து வருஷத்துக்கு ஒருக்க வந்து பெரிய விழா எடுப்பாங்க. பொங்கல் விழா, தீபாவளி விழா எடுத்து தமிழ் கலாச்சாரத்தை பேசக்கூடிய தமிழ் மக்களுக்காக அந்த தமிழ் கலாச்சாரத்தை போற்றுவதுமாக தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு இந்த கலைஞர்களை அழைத்து வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்துவார்கள். சமூக சேவைகள் பண்ணக்கூடியது. அதில் பல அமைப்புகள் இருந்தாலும் இது என்னுடைய தேசிய கல்வி அறக்கட்டளை. நான் வந்து ஏற்கனவே என்னை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நான் கல்டைக்குறிச்சியில் வந்து பிறந்தவன், ஒரு சின்ன கிராமத்தில். ஆரம்ப காலகட்டத்திலே சங்கடப்பட்டாலும் நான் என்னுடைய முயற்சியின் காரணமாக முன்னேறி இன்று ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் எனது ஊரில் உள்ள மக்களுக்காக நான் இதே பிரேனை எங்கள் ஊரில் வந்து நான் இலவசமாக சொல்லிக் கொடுத்துக்கிட்டு கொண்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே மரம் நடுகின்றேன், செடி நடுகின்றேன், புத்தக லைப்ரரிக்கு வந்து புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்குகின்றேன். பள்ளியில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கெல்லாம் இலவசமாக சந்தா செலுத்தி அவர்கள் யாரெல்லாம் பள்ளிக்கு சேர்கின்றார்களோ அவர்களை நான் அந்த நூலகத்துக்கு மெம்பராகி விடுவேன். அப்போ அவங்க போய் புத்தகம் படிப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும். சந்தாவை நானே எல்லாத்துக்கும் வருஷம் வருஷம் கட்டிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக. அதுபோக பல்வேறு உலக சாதனைகளை நான் செய்து வருகின்றேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் என்ற 2020 என்ற ஒரு எழுத்தில் தெரியும் உங்களுக்கு. அது எல்லாம் மாணவர்கள் நிற்கிறார்கள். 2220 மாணவர்கள் நிற்க வைத்து அந்த உலக சாதனையை நான் செய்தேன். இப்படி பல்வேறு சாதனைகளை செய்கிறேன். என்னை போல பல பேர் இருக்கின்றார்கள் இங்கே. இருந்தாலும் நான் உதாரணத்துக்கு தான் சொல்லி வருகின்றேன். அதன் பிறகு அதுபோல முதுவை ஹிதாயத் என்ற ஒரு நண்பர், இவர் இங்கு ஊடகத்துறையில் இருக்கின்றார். இவர் இந்த ஈமான் கலாச்சார மையத்தினுடையும் ஒரு செயலாளராக இருக்கின்றார். இருந்தாலும் அவர் ரத்தம் என்று சொல்றது இரத்தத்தை வந்து அந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த இரத்த முகாம்களை நடத்தி வருகின்றார். நானும் பல முறை இரத்தம் கொடுத்திருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இவரும் இறந்து போனவர்களை அவர் பிணத்தை எடுத்து வாங்கி அந்த ஊருக்கு சென்று இவர் நேரடியாகவே கொண்டு கொடுத்து அங்கே அந்த குடும்பத்தினரிடம் ஒப்படைத்து விட்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஜெயிலில் இருக்கிறவர்களை சில பேர் வந்து தவறு செய்து இருக்கக்கூடியவர்களை அதற்கு இங்கு உள்ள பெரிய தொழிலதிபர்களை கண்டுபிடித்து அவரிடம் பணம் வாங்கி அந்த பணத்தை அங்கே ஈட்டுத்தொகையாக கட்டி அவர்களை அழைத்து அவர் குடும்பத்துடன் சேர்த்து வைப்பார். இப்படி பல நல்ல சேவைகளை செய்கின்றார். அதுபோல திரு ரவி சொக்கலிங்கம் அவர்கள், இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றால் நம்ம நாட்டில் உள்ள இப்போ அரசாங்கம் எல்லாம் காலை உணவு கொடுக்கிறது. அதுபோல இவர்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு சொந்த செலவில் நவதானியங்களை உள்ள அந்த ஒரு சத்துணவுகளை இவருடைய சொந்த செலவில் கொடுத்து வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இலவச சீருடை, அவர் படிப்புக்கு தேவையான அந்த நோட்டு புத்தகங்கள், பென்சில் போன்ற எல்லாத்தையுமே இவர் வந்து இவர் அமைப்பு வைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனது நெருங்கிய நண்பர். அதுபோல பல்வேறு தினத்தந்தி நாளிதழை பற்றி சொல்வதற்கு தான் வந்தேன். 2014ஆம் வருஷம் அங்கு ஆரம்பிக்கப்பட்டது முதல் தமிழ் பேப்பர். இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அது தினந்தோறும் அங்கே ஒளிபரப்பும். இது இங்கேயே அது என்ன பிரசுரம் செய்து வரும். கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் பேர் உள்ள தமிழ் குடும்பத்தில்
கிட்டத்தட்ட ஒரு 5000 தமிழ் பத்திரிகை தினசரி இங்கே வந்து எல்லாரும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. தினசரி நிகழ்ச்சிகளை இப்போ எல்லாருமே மொபைலில் பார்த்தாலும் கூட நானும் தினசரி பேப்பர் வாங்குவேன். ஏன் வாங்குறேன்னா, அவங்களுக்கு நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணணும். தினசரி உள்ள செய்திகளை அவர்கள் போடணும் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய செய்தியை கிட்டத்தட்ட தினசரி என்னுடைய செய்தி அதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படியா ஒரு செய்தி வந்துடும். சமீபத்தில் கூட ஐயா சொன்னது போல என்னுடைய சிட்டுக்குருவி இந்த புத்தகம் வந்து நான் வெளியிட்டேன் போன வாரம். இங்கே உள்ள சாஜா புத்தக கண்காட்சியில் அதை வந்து இதில் பிரசுரம் பண்ணாங்க. அது மட்டும் சென்ற வாரம் வந்து நான் சென்னைக்கு சென்று பாண்டிச்சேரியில் ஒரு ஒரு பெரிய பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்திட்டு வந்தேன். அந்த நிகழ்ச்சியை போட்டாங்க. அதுவும் இல்லாமல் அதே இந்த புத்தகம் வெளியிட்ட அன்றே இரவே இன்னொரு உலக சாதனை பண்ணேன். 12 மணி நேரம் 24 நாடுகள் கலந்து கொண்ட திருக்குறள் பற்றிய ஒரு பெரிய ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் நடத்தினேன். அந்த நிகழ்ச்சியில் எந்த நிகழ்ச்சிகள் நடத்தாலும் தமிழ் மக்கள் நான் மட்டும் இல்லை, எங்கெங்கே என்ன நடத்துகிறாங்களோ அவர்களை பற்றியெல்லாம் செய்திகளை தொடர்ந்து அந்த தினத்தந்தி பேப்பரில் வந்து கொண்டிருக்கும். அதுபோல் வந்து இங்கே உள்ள எஃப்எம் பார்த்தீங்கன்னா, இங்கே 2 எஃப்எம் இருக்கின்றது. ஒன்று ரேடியோ கில்லி எஃப்எம் என்று. இது இங்குள்ள தமிழ் செய்திகளை எல்லாம் உடனுக்குடன் செய்து கொண்டிருக்கும். ரேடியோ கில்லி எஃப்எம்னுடைய மதிப்புக்குரிய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் கனகராஜ் என்னுடைய நண்பர். அடுத்தபடியாக 89.4 என்ற ஒரு ரேடியோ எஃப்எம் இங்கே இருக்கின்றது. இதுவும் செய்திகளை வரும். என்னுடைய நேர்காணல்கள் பலமுறை அந்த எஃப்எம்ல வந்து அவர்கள் ஒளிபரப்பி இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் பெருமாள் ஸ்டோர் என்ற ஒரு தமிழர் கடை, அது வந்து நம்ம ஊரில் எப்படி பூக்கடைகள் இருக்கின்றதோ அதுபோல் இங்கு பல்வேறு கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களில் பூக்கடை வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வேண்டியான தினசரி பூக்கள், பூஜைக்கு வேண்டிய பூக்கள், பெரிய பெரிய ஒரு கல்யாண நிகழ்வுக்கு வேண்டிய பூக்கள் எல்லாத்தையும் அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பொங்கல் காலங்களில் அவர் கடையில் கரும்பு, மஞ்சள் போன்ற அனைத்து பொருட்களுமே கிடைக்கும். தமிழ் மக்களுக்காக சேவைக்காக பண்ணாலும் கூட அது வியாபாரம் தான். இருந்தாலும் மதுரைக்காரர் அங்கேருந்து கொண்டு சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட பூக்கடை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 இடங்களில் இருக்கின்றது. பெரிய பிஸ்னஸ்மேன். அதுபோல் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் மினி மார்ட் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இவர் பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ள நம்மளுடைய தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பொருட்களை அப்படியே வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து இங்கே தமிழ் மக்களுக்கு வேண்டிய நம்ம ஊரில் என்னென்ன ஜாமான் கிடைக்குமோ அதை அப்படியே இங்கே கொடுக்குறாங்க. அவர் வந்து பெரிய பேங்கில் வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகலை, வாலண்டியராட்டு ரிசைன் பண்ணிவிட்டு தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இந்த மினி மார்ட் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்தபடியாக பல்வேறு தமிழ் அமைப்புகள் இங்கே இருக்கின்றன. அந்த தமிழ் அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய ஊர்லேருந்து பல எழுத்தாளர்கள், திரைப்பட நடிகர்கள் இவர்களெல்லாம் கூட்டு வந்து இங்கே விழா நடத்தும். கவிஞர் வைரமுத்து வந்திருக்கிறாங்க, எழுத்தாளர் பவா செல்லத்துறை வந்திருக்காங்க. இப்படி பல்வேறு அமைப்புகள்லேருந்து எல்லாத்தையும் கூட்டு வருவாங்க. அதுபோல் கில்லி எஃப்எம் நடத்தக்கூடிய ஒரு பொங்கல் விழாவில் நான் நிற்கிறது நான் தான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேஷ்டி சட்டி தலையில் இது கட்டியிருப்பாங்க, அது என்ன சொல்கிறது, ஒரு பதாகை என்ன சொல்லுவாங்க, பரிவட்டம். அது வந்து இங்கே உள்ள தமிழர்கள் கிட்டத்தட்ட 5000 தமிழர்கள் கூடக்கூடிய நேரத்தில் பொங்கல் விழாவில் நான் தமிழ் மக்களிலே நான் நல்ல என்னுடைய சேவையை பாராட்டி தமிழ் மக்கள் பல்வேறு வகையிலான உதவி செய்த பாராட்டி எனக்கு அவர்கள் பரிவட்டம் கட்டி அனைத்து தமிழர் முன்னாடி என்னை பாராட்டினார்கள். அது என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. அதுபோல் தாமிரபரணி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்குது. அமீரகத்தில் தாமிரபரணி என்று உண்டு. என்னோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. அங்கே தாமிரபரணி தண்ணி தான் ஓடும். என்னோட ஊரில் தான் கல்லைக்குச்சியிலிருந்து அந்த தண்ணி இப்போ கிளம்பி வரும். அப்போது அந்த அமீரகத்தில் தாமிரபரணி என்ற ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதில் யார் சிறந்து சமூக சேவை விளங்குகிறாள் என்று பார்த்து என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு விருது கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே நான் எனது மனைவியை அழைத்து நான் செய்யக்கூடிய சமூக சேவைகளுக்கெல்லாம் எனக்கு உடன் இருக்கக்கூடியது எனது மனைவிதான் என்று அந்த விருதை அவர்களுக்கு நான் கொடுத்தேன். அதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுகின்றேன். அதுபோல இங்கே அமீரக எழுத்தாளர்கள் மற்றும் வாசக குழுமம் இருக்கின்றது. இங்கே உள்ள தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாம் ஒரு அமைப்பு வைத்துக் கொண்டு அவர்கள் அதை 2 வாரங்களுக்கு ஒரு முறை ஒன்றாக அமர்ந்து அவர் எழுதிய புத்தகத்தை பற்றி விமர்சனமோ, புதிதாக எழுதுவதற்கு வேண்டிய உதவிகளையோ, இல்லை தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடியவர்களை அழைத்து கௌரவித்தும் வருகின்றார்கள். அதுபோல அன்னை மொழி அறிவம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனுடைய நிறுவனர் திருமதி அனுராதா கங்காதரன். இவருடைய சிறப்பு என்னவென்றால், இங்கு இப்போதைக்கு இந்த போட்டோவில் பழைய போட்டோ, இன்றைய தேதியில் 14 தன்னார்வல அமைப்புகள் இருக்காங்க. 100 குழந்தைகள் இருக்கின்றது. அந்த 100 குழந்தைகளுக்கும் இவர்கள் இலவசமாக தமிழ் சொல்லித்தரார்கள். தமிழ் மட்டும் சொல்லித்தரவில்லை, தமிழுடைய கலாச்சாரங்கள், எவ்வாறு தமிழ் உணவு சாப்பிடுவது, இந்த உடைகளை அணிவது, அப்பா அம்மா என்று கூறுவது, அத்தை மாமா என்று கூறுவது போன்ற அனைத்து விஷயங்களும் சொல்லி ஒரு சிறந்த ஒரு தமிழ் குடும்பமாக நடத்தி வருகின்றார்கள்.
அதனுடைய புரவராகவும் அந்த குழந்தைகளுக்கு வேண்டிய உதவிகள் செய்வதாக நான் இருந்து வருகிறேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இங்கு ஒரு அமைப்பானது திரு ஆனந்தன், திரு ரமாமலர் என்ற இருவரும் சேர்ந்து குறுநாடகம் நடத்தி வருகிறார்கள். குறுநாடகம் என்றால் குறுநாடகம் உண்டு, ஷார்ட் பிலிமும் உண்டு. அவர்கள் வந்து அதுக்கும் எந்த ஃபீஸும் வாங்குறது கிடையாது. இங்க உள்ள தமிழருடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காக இதை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் தொடர்ந்து ஒரு 3 வருடங்கள் என்னுடைய ஷார்ட் ஃபிலிம் நான் அதில் வந்து மகிழ்வித்து மகிழ்வோம் என்ற தலைப்பில், அதாவது உணவை வீணாகக்கூடாது என்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து கொடுத்தேன். அது எனக்கு சிறந்த பரிசு கிடைத்தது. அதுக்கப்புறம் வந்து துணிந்து நில் துணிந்து நிமிர்ந்து நில் துணிந்து சொல் என்ற ஒரு நாடகத்தை நடத்தினேன். அதாவது என்ன, அந்த பெண்களுடைய பெண்கள் சிறு குழந்தைகளை அவர்கள் இந்த பாலியல் பலாத்காரத்திலிருந்து எவ்வாறு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை எடுத்திருந்தேன். அதற்கு எனக்கு பரிசு கொடுத்தார்கள். இதுபோல பல்வேறு நாடகங்களையும் அந்த நானும் இங்கே நடத்தியிருக்கின்றேன். அது இல்லாமல் இங்கே வந்து கவிஞர் நாகா என்று ஒரு ஆர்ஜே இருக்கின்றார். அவர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை அப்பப்போது நடத்தி வருவார். குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய கலைவாணர் கிருஷ்ணன், என்எஸ் கிருஷ்ணன் அவருடைய நினைவாக இங்கு அவர் ஒரு பெரிய ஒரு நிகழ்வை நடத்தி அவருக்கு வந்து இவர் வந்து புகழஞ்சி செலுத்தினார். அதில் நானும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டேன். அதுபோல திருமதி அஞ்சுகம் என்ற ஒரு அம்மையார் இருக்கின்றார்கள். அவர்கள் சிறந்த ஒரு தமிழ் ஆர்வலர். பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கக்கூடியவர்கள். அவர்கள் குற்றால குறவஞ்சி என்ற ஒரு நாடகத்தை இங்கு நடத்தி அதன் மூலமாக எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். தற்போது இந்தியாவில் சென்று விட்டார்கள். இப்போது இங்கு இல்லை அவர்கள். அதுபோல இங்கு ஷார்ஜா புத்தக கண்காட்சி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இது பழைய புத்தகம். அங்கு ஒவ்வொரு முறையும் பல்வேறு புத்தகங்கள் நடக்கும். ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் நடந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அங்கு நான் எந்த புத்தகம் நடந்தாலும் அந்த புத்தகத்தை விமர்சனம் செய்வனாக இருப்பேன், அல்லது முதல் பிரதியை வாங்குவனாக இருப்பேன், அல்லது வெளியிடுவனாக இருப்பேன். தற்போது இந்த முறை என்னுடைய புத்தகத்தையே நான் வெளியிட்டிருக்கின்றேன் என்பதை உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இங்கு வந்து தமிழ் கலாச்சாரங்களுக்காக பல்வேறு அமைப்புகள், முத்தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதனுடைய கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு காலகட்டங்களில் நடந்ததை நான் தொகுத்து போட்டிருக்கின்றேன். ஏனென்றால் துபாய் வந்து என்னதான் ஒரு மாடர்ன் சிட்டியாக இருந்தாலும் கூட இங்கு தமிழ் கலாச்சாரமும் தமிழும் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படங்களை வைத்துள்ளேன். இது டாக்டர் பைஷுலா ஆசாத் அவர்கள் லைஃப் கோச் அண்டு ஹைப்னாட்டிஸ், அதாவது மனத்தத்துவ அந்த சைக்காலஜிக்கலாக பல்வேறுக்கு வந்து இவங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. சிறந்த எழுத்தாளர். இவங்க வந்து ராமநாதபுரம் கிழக்கரையை சேர்ந்தவர்கள் இவர்கள். இப்போது அவர்கள் சென்னையிலும் இருப்பார்கள், இங்கேயும் இருப்பார்கள். அவர்கள் எழுதிய 24 கேரட் என்ற ஒரு 24 கேரட் வாழ்க்கை என்ற ஒரு புத்தகம் பல்வேறு செய்திகளை தருகின்றது. அந்த புத்தகத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 200 புத்தகங்களை வாங்கி எங்கெல்லாம் நான் வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கிறேனோ அங்கே வந்து இலவசமாக கொடுப்பேன். ஏனென்றால் அதில் உள்ள விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையினாலே. இது அன்பு சகோதரி மிஸ்ஸஸ் மாசா நசீம். இந்த அம்மா வந்து இப்போ ஜெம்ஸ் மில்லேனியம் ஸ்கூல் துபாயில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சிறப்பு என்னன்னா, மறைந்த முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை 8 முறை சந்திச்சிருக்காங்க. ஏன்னா பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு அவங்க முன்னாடி கிட்டத்தட்ட வந்து 9 வயசுலேருந்து அவங்கள பார்த்து அவங்க கிட்டத்தட்ட 8 முறை பார்த்துருக்காங்க. அதுக்காக அவார்டும் வாங்கியிருக்காங்க. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா, அதுக்கு முன்னாளுடைய நம்முடைய மதிப்புக்குரிய கலைஞர் மு கருணாநிதி அவர்கள், தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின், பாரத பிரதமர் நம்முடைய மோடிஜி அவர்கள், இவர் எல்லாத்தையும் இந்த அம்மா வந்து இது பொண்ணு தான், அது அம்மான்னு சொல்லக்கூடாது, சின்ன பொண்ணு, நான் மரியாதை அம்மான்னு சொல்கிறேன், வாங்கியிருக்குது. இப்போது இந்த ஜெம்ஸ் நியூ மில்லேனியம் ஸ்கூலில் இதனுடைய திறமைகள்லாம் பார்த்து அந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த அம்மாவை நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கூட்டி போயிருந்தேன். இவங்க பேசுனதை பார்த்து தான் உடனே அவங்க வேலையும் கொடுத்தாங்க. இப்போ தற்போது இங்கே தான் குடும்பத்துடன் வசித்து வருகிறது. எனது நண்பர் கவிஞர் ஜெசிகுமார் அவர்கள், இவர்கள் பல்வேறு நாடகங்களை வந்து அந்த நாடகத்தில் நடக்கக்கூடிய போட்டுக்கிட்டே வருவார். எழுத்தாளர். இவருடைய நாடகம் யாவரும் கேள்வி, இப்படி பல்வேறு நாடகங்கள் இருக்கிறது. மிகவும் சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர். இது போன்ற நிறைய தமிழ் நெஞ்சங்கள் இங்கே வந்து எழுத்து துறையிலும் சரி கவிதை தொழில் இருந்து கொண்டு வருகிறது. நான் சொன்ன மாதிரி தனித்துவமிக்க தமிழ் இருக்கும் பொழுது முகமது பஹீம் என்ற ஒரு சிறுவன், இப்போ இந்த பையனுக்கு இது 3 வருஷம் முன்னுள்ள போட்டோ, இப்போ பெருசாகிட்டான். இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா மன வளர்ச்சி குன்றிய குழந்தை. ஆனால் என்னன்னா, நீங்கள் ஒரு டேட் சொன்னீங்கன்னா உங்களோட டேட்டு வந்து மேரேஜ் டேட்டில் வந்து நான் 15
15/5/2000 அப்படி சொன்னீங்கன்னா அன்னைக்கு என்ன கிழமைன்னு ஒரு செகண்ட்ல சொல்லிடுவான். இன்று சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு. ஒரு நாட்டினுடைய டைம் இப்போ வந்து துபாயில் டைம் வந்து 1 மணி, லண்டன் டைம் என்னன்னா உடனே சொல்லிடுவான். அமெரிக்கா டைம் என்ன சொல்லிடுவான். நியூயார்க் டைம் என்ன சொல்லிடுவான். அப்படி அவனுக்கு மெமரி எப்படி வந்திருக்குன்னு தெரியல. உடனே கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டான், கரெக்டாக சொல்லிடுவான். ஆனால் மன வளர்ச்சியற்ற ஒரு குழந்தை. அதனால தான் வந்து நம்ம வந்து தனித்துவமிக்க தமிழர்கள் என்ற இது மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாருங்க, இவரும் அதே மாதிரி குழந்தை தான். ஆனால் ஆட்டிசம் நிறைந்த பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாடல்கள் மெமரி பண்ணி வச்சுக்கிறாரு. குறிப்பாக எஸ்பி பாடல்கள்லாம் அவர் பாட்டாருன்னா அப்படி படிப்பார். ஆனால் அவர் மன வளர்ச்சி குறைந்த ஒரு குழந்தை தான். இப்படி பல குழந்தைகள் இந்த அமெரிக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சில பெண்கள் வந்து சில பெரியவர்கள் இங்கே பாருங்க, செய்யதலின்னு ஒருவர் பல்வேறு ஓட்டப்பந்தயத்தில் முதலீடு பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்த நாளைக்கு கூட வந்து அவர் வந்து பிரான்ஸ் நாட்டுக்கு எங்கேயோ ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறாரு. அவர் எந்த ஓட்ட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். எல்லாத்துலேயும் இவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருப்பாரு. அவரை பற்றி டீட்டெயில்ஸ் யார் வேணா நான் தரேன். அதுபோல் ஒரு பொண்ணு பாருங்க, நௌசின்னு ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த ஓட்டப்பந்தயத்தில் முதல் மனைவியாக ஜெயித்தது மட்டுமல்லாமல் பள்ளிக்கூடங்களுக்கு ஃபுல்லாகவே இந்தியாவில் நடந்த ஒரு ஓட்டப்பந்தயத்திலும் முதல் மாணவியாக ஜெயித்து வந்தது. அப்புறம் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவி ஆக எல்லாரும் படிக்கக்கூடிய பண்டத்தில் ஃபெல்லோஸில் மார்க் எடுத்தது. இப்படி பல்வேறு மாணவ மாணவிகள் சிறந்து வரக்கூடிய ஒரு நகரமாக இருக்கின்றது. இது லண்டனில் உள்ள வேர்ல்டு ஹியூமனிட்டேரியன் ட்ரைவ் என்ற ஒரு அமைப்பானது உலக அளவில் நிறைய பேருக்கு வந்து விருது கொடுத்தாங்க அவருடைய சேவையை பாராட்டி. அப்போ இந்த துபாயில் ஒரு யுஏஇயில் ஒரு 3 பேர் வாங்கினாங்க. அதில் நான் ஒரு ஆள். குளோபல் ஹியூமனிட்டேரியன் அவார்டு கிடைச்சிது எனக்கு. அதுபோல் பத்திரிகை துறையை சேர்ந்த ஹிதாயத்துல்லா அவரும் அந்த மாதிரி நிறைய சேவைகள் பண்ணலாம் அவருக்கு கிடைச்சிது. அதுபோல் ஒரு பெண்மணி கிரீன் குளோப் என்ற அமைப்பின் மூலமாக இங்கே வந்து சுற்றுப்புற சூழலை பாதுகாத்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் அந்த மாதிரி விருது கிடைத்தது. இப்படிப்பட்ட விருதுகளை வாங்கக்கூடியவர்களும் இங்கே இருக்கின்றார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த அமைப்பு. அதுபோக வந்து அமெரிக்க சுற்றுலா இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுலாவுக்கு நிறைய பேர் வரலாம். பல்வேறு இடங்கள் இருக்கின்றன. பர்ஜ் கலீஃபா இருக்கிறது. அந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அபுதாபியில் பெரிய ஒரு மாஸ்க் இருக்கின்றது. இப்போது கூட புதிய புதிய கட்டிடங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. புதிய புதிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டே இருக்கலாம். அங்கே சுற்றுலா வருவதற்கு இது ஒரு சரியான ஒரு நகராகும். அனைவரும் நீங்கள் துபாய்க்கு வாருங்கள், சுற்றி பாருங்கள், தமிழர்களை சந்தியுங்கள், தமிழுடன் கலந்துரையாடல் பண்ணுங்கள், தமிழ் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுங்கள், தமிழ் கலையும் கலாச்சாரமும் இவங்க எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அருமையான பேச்சு. அமீரகத்தில் தமிழர்கள் பற்றி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி வந்தீர்கள். முதல் முறையாக நான் கேட்டிருக்கிறேன், அமீரகத்தை பற்றி அறிந்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு விரிவாக அது அரை மணித்தியாலத்துக்குள்ள சொன்னது மிகவும் கெட்டுத்தனம். உங்களுடைய பேச்சுத்தன்மை, எழுத்தாளர் எல்லாம் இதில் சேர்ந்து எங்களுக்கு அருமையாக கிடைத்து விட்டது. அங்கே இருக்கிற தமிழர்களே எங்கள் தளத்துக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் எங்களை வந்து பேசலாம், பாடலாம், எல்லாம் செய்யலாம். தயவு செய்து அறிமுகப்படுத்துங்கள். அருமையான ஆட்கள் அங்கே இருக்கிறதாக அறிகின்றேன். உங்களுடைய பேச்சால் தான் என்னால் அறிய முடிஞ்சது. எனவே நாங்கள் நேரம் கருதி இப்பொழுது நான் உங்களுக்கு பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டும்படி தாழ்வாக தமிழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்பொழுது சீம் சரையிலிருந்து கவிஞர் புவனேசன் ஐயா, நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ண வேணும். நன்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்கள் பேச்சு மிகவும் அருமையாகவும் தெளிவானதாகவும் விரும்பத்தக்கதாகவும் விவரமாகவும் அமைந்துள்ளதை நான் பாராட்டுகின்றேன். உங்களை மீண்டும் மீண்டும் வந்து உங்கள் நாட்டின் பலம் பற்றி கூறும்படி கூறுகின்றேன். நான் நேரடியாகவே 1-2 வினாக்களை தொடுக்க உள்ளேன் ஐயா. உங்களுக்கு இந்த இன்றுதான் நான் உண்மையாக அந்த அமீரகத்தின் முழு ஓரளவுக்கு விளங்கிக் கொண்டேன் முன்னைய விட. ஆனா என்னண்டா ஐயா, நீங்கள் சொன்னீங்கள் உங்கள் பேச்சில்
10 வருட கோல்டன் விசா கொடுப்பார்கள் என்றால் அந்த நாட்டில் இப்ப நீங்கள் இந்தியர்கள் போயிருந்தால் உங்களுக்கு நிரந்தர விடமை இறக்கும் மட்டும் இருப்பதற்கு விட மாட்டார்களா? இல்லை, அங்கே நிரந்தரமாக கிடையாது. ஒவ்வொரு 2 வருடங்களுக்கும் விசா ரினியூவல் செய்து வேண்டும். இது சாதாரண மக்களுக்கு. 10 வருட கோல்டன் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தொழிலதிபர்கள், இங்கேயே வீடு வாங்கியவர்கள், இல்லது என்னை போன்ற பல சமூக சேவைகள் செய்து சிறப்பு செய்தவர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், இவர்களுக்காக இப்போது ஒரு 3 வருடங்கள் முன்பாகத்தான் இந்த 10 வருட கோல்டன் விசாவை கொடுத்தார்கள். இந்த 10 வருட கோல்டன் விசா கொடுக்கும்போது இவர்கள் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இது ரினியூவல் ஆட்டோமேட்டிக்காக ஆகிக்கிட்டே வரும். நிரந்தரமாக இருக்க முடியாது. நம்முடைய லைஃப் இருக்க வரைக்கும் இருக்கலாம். இப்ப நான் ஒருவேளை இறந்து விட்டால் எனது மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இருக்கலாம் இங்கே. அதுவும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேண்டிய வேலை பணியாட்களை நான் ஊரிலிருந்து இங்கு வரலாம். அதுக்கும் பயமில்லை. எனக்கு சமையல்காரர், கார் ஓட்டுநர், வீட்டு பணி செய்யக்கூடிய பெண்கள், இவையெல்லாம் நான் என்னுடைய உடனே எனக்கு கிடைத்து விடும். அதுதான் 10 வருட கோல்டன் விசாவினுடைய ஒரு சிறப்புத்தன்மை. 2வது கேள்வி என்னண்டா ஐயா, நீங்க இங்கு அரசு ஆட்சி தான் நடக்கின்றது. அந்த ஜனநாயக முறையில் ஒரு தேர்தல் கிடையாது. கிடையாது. அது கிடையாது. இது அவங்க இந்த மன்னர் ஆட்சி தான் நடக்குது. மன்னர் ஆட்சி. ஆனா அந்த நீங்க சொன்ன துபாய், அபுதாபினா அந்த 7 அமைப்புகளும் ஒன்றாய் வந்து அவருக்குள்ளே தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் என்று. அப்ப ஒரே ஒரு அரசாங்கம் தான் அது எல்லாருக்கும். ஆமா. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. டாக்டர் ஜெகநாதன் தொடர்ந்து நடத்துங்கள். நன்றி. ஜேம்ஸ் மாஸ்டர் ஒத்துக்கொண்டார் இருக்கிறாரா? ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். அழகான உரை தந்து பலரை அதை பற்றி அறிய வைத்தீர்கள். அதாவது நாங்கள் இப்படி அறிந்திருக்கவில்லை. கிட்டத்தட்ட இந்திய மாநிலத்தின் ஒன்று போன்று தாங்கள் அங்கிருந்து செயற்படுவதை அறியக்கூடியதாக இருந்தது. அத்தனை பேர், அத்தனை வளங்கள் பற்றி தந்திருந்தீர்கள். நன்றி ஐயா. உங்களை வாழ்த்தி எண்ணங்களின் தேடலாக அமையும் இந்த களத்திலே உங்களுடைய உரை தனை ஏற்று வினா தொடுக்க நிறைவாகி நிற்கின்றார்கள். அதாவது குறைவான நேரத்தில் சிறந்த எண்ணத்தினை வெளிப்படுத்துவது உங்களுடைய சிறப்பாகும். திருமதி அருந்ததி பாலதாசன் அவர்கள் பேசுங்கள். ஆனந்தி பாலதாசன் அவர்கள் பேசுங்கள். அன்புள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்று பேசிய டாக்டர் மொஹிதீன் உண்மையில இன்றைக்குத்தான் எனக்கு இந்த அமீரகம் என்று தெரியும். UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நல்ல ஒரு பேர், நல்ல இதாக இருக்குது. அங்கே உள்ள தமிழரை பற்றி மிகவும் அருமையாக, அதுவும் இந்த ½ அன் ஹவருக்குலாம் வடிவாக எல்லாரையும் பற்றி விளக்கமாக சொன்னீர்கள். அதை கேட்க நல்ல இதாக இருக்குது, எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது. இவ்வளவு தமிழர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள் உண்டு, எல்லோரும் நல்ல ஒரு டாப்பான பொசிஷனில் இருக்கிறவண்டு கேட்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் பிறகும் இப்படியான எண்ணம் நல்ல இந்த ஸ்பெஷல் புள்ளிகளெல்லாம் நல்ல வடிவாக பாடினம், இது செய்யணும், அப்படி இப்படின்ட்டு அவையை கொண்டு இந்த தளத்தில் நல்லா இங்கே யூத் ப்ரோக்ராம் எல்லாம் நடக்கிறது. அதுகளுக்கு என்கரேஜ் பண்ணி விடலாம், பாட விடலாம், அப்படி இப்படி மிகவும் அருமையான இது. நீங்கள் மிகவும் புறவும் இப்படிப்பட்ட பேச்சுக்களை தரப்படி கேட்டுக்கொண்டோங்களே. நன்றி ஐயா. நன்றி அம்மா. தொடர்ந்து கௌரிராஜ் அம்மா பேசுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. அமீரகத்தை பற்றி மிக அருமையாக விளக்கினீர்கள் ஐயா. துபாய்க்கு விசா வாங்கினால் அமீரகம் முழுவதற்கும் பயன்படுத்தலாமா? ஆமாம்மா. ஏதாவது ஒரு விசா எடுத்தாலே எல்லா 7 நாட்டுக்கும் போயிட்டு வந்துடலாம். 7 நாட்டுக்கும் ஒரே கரன்சி தான், ஒன்று கிடையாது. எங்கனாலும் போயிட்டு வந்துடலாம். பணமும் கூட ஒரே பணம் தான். செக் போஸ்ட் கூட கிடையாது. நீங்க தனியா ஒரு விசா வந்து இறங்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். 7 நாட்டுக்கும் போகலாம். தமிழுக்கென்று தனியாக கல்லூரிகள், பள்ளிகள் இருக்கின்றனவா? பள்ளிகள் தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்காங்க 2 பள்ளிகள்ல. தனியாக கல்லூரி கிடையாது. கல்லூரியில் தமிழ் பயிற்றுவிப்பதில்லை. இல்ல, 2 ஒரு இடத்துல ஒரு தமிழ் உள்ள ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குறாங்க. 2 ஸ்கூல்ல மட்டும் ஒரு பாடம் தமிழ் சொல்லி தராங்க. தமிழ் லாங்குவேஜ் மட்டும். ஆமா. மத்ததெல்லாம் இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் தமிழ்ல சொல்லி தருவாங்க. ஓ, மற்ற சப்ஜெக்ட்லாம் ஹிந்தியா இல்ல ஆங்கிலமாயா? ஆங்கிலம், ஹிந்தி, உருது, அப்புறம் இந்த மொழி இருக்கிறது, பிரெஞ்சு மொழி இருக்கிறது, பிரெஞ்சு. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இந்த பள்ளிகளில் பாடம் நடத்துகிறார்களா என்று அறியத்தான் ஆவலாக இருந்தேன். நன்றி நன்றி.
நன்றி அம்மா. தொடர்ந்து வானா அம்மா சிட்னியிலிருந்து பேசுங்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று அமீர் ஐயா பல விஷயங்களை எமது முன் வைத்துள்ளார். மிக மிக சிறப்பாக இருந்தது. இதுல எனக்கு வியப்பளித்தது என்னண்டா, ஒரு இஸ்லாம் நாட்டில இவ்வளவு அனைத்து மத மக்களும் மிக ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அத்துடன் அந்த மற்ற சமயங்களுக்கும் சம உரிமை கொடுத்து அவர்களது அபிலாஷைகளை அவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள். ஆனா எனது கேள்வி இதுல என்னன்னா, எதற்காக மற்ற நாடுகள்ல இதை எங்களால தழுவ முடியாம இருக்குது? ஏனண்டா இப்ப கிறிஸ்து பிறந்த நாளை ஒட்டி எத்தனையோ நிகழ்வுகள் இடங்கள்ல அவர்கள் அலங்காரம் செய்து எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆனா அதுல போய் பல மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதால அதுகளை மூட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் சிட்னில, மெல்பர்ன்ல எல்லாம் ஏற்பட்டு இருக்குது. இதுக்கு உங்களது கருத்து என்னன்னு நீங்க சொல்லணும். ஏனண்டா இங்கு நாம் ஏதும் பிளவிடுறோமா? நீங்கள் அங்கு இந்த நாட்டில் இந்த ஊர் மன்னர் அனைத்து நாடு மக்களையும் வரவேற்கிறார். கிட்டத்தட்ட 192 கண்ட்ரில ஒரு 150 கண்ட்ரி உள்ளவங்களா இங்க இருப்பாங்க. அப்போ அனைத்து நாட்டு மக்களும் இருக்கும் பொழுது இங்கு அவர்களுடைய கலாச்சாரத்தையும் அவருடைய அந்த வழிபாட்டு தலங்களையும் இவர்கள் தர வேண்டும். அப்போதுதான் இவர்கள் பணத்தை கொண்டு இங்கு தொழில் தொடர்ந்து வருவார்கள். ஆகையால் அப்பொழுதுதான் இந்த நாடு வளரும். ஆகையால் அவர்கள் அனைவருக்கும் சமமான ஒரு உரிமையை வழங்கிக்கின்றார்கள். மிகவும் பாதுகாப்பாக நான் 22 வருடங்களாக இருக்கின்றேன். இது என்னோட சொந்த நாட்டில் இருப்பது போன்ற ஒரு உணர்வும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுவரை நாங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக இருக்கின்றோம். அதற்காக இந்த நாட்டு மன்னர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தளத்தில். மிக்க நன்றி ஐயா. மிக சிறப்பாக கூறினீர்கள். அரசியலை இதுக்குள்ள கொண்டுவரக்கூடாது. அதுகளின் ஆளுமையால தான் இந்த நாடுகள்ல இப்படி பிரச்சனைகள் கிளம்புது என்று எனது எண்ணம். எனவே மிக்க நன்றி ஐயா. நிறைய கருத்துக்களை உங்கள் மூலம் அறிந்தேன். தமிழ் மொழியும் அங்க வளர்க்கப்படுறது, திருக்குறள் எல்லாம் திளங்குகிறது என்று அறியும் பொழுது மிக நன்றாக இருந்தது. மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா. தொடர்ந்து சுரேந்திரா தர்மகுமார் அம்மா பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் மொய்தீன் ஐயா மிகவும் விளக்கமாக UAE அமீரகத்தை பற்றி கூறினதை கேட்டு நாங்கள் எல்லோரும் சந்தோஷம் அடைந்தோம். ஏனென்றால் தமிழின் வளர்ச்சி அங்கு எப்படி தமிழர்கள் முன்னேறி கொண்டு வருகிறார்கள், தமிழ் சங்கங்கள் எல்லாம் உருவாகி வருகிறது என்பதை கேட்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு நீங்கள் கூறும்போது ஒரு நினைவு வந்தது. ஏனென்றால் நீங்க சொன்னீர்கள் அங்கு காலமானவர்கள் தமிழர்களை அவரவர் நாடுகளுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் எனது அம்மாவின் சகோதரன் அங்கு 30 வருடங்களுக்கு முன்பு இலங்கையில் நடந்த பிரச்சனைகள் காரணமாக அங்கு போய் வேலை செய்யும் போது ஒரு ஆக்சிடென்டில் மரணமானார். அவருடைய உடம்பு இலங்கைக்கு அனுப்புறதுக்கு 4 வருடங்கள் எடுத்தது. அப்படித்தான் அப்போது இருந்தது. ஆனால் இப்போது 3 நாட்களிலே அனுப்பிவிடுவார்கள். அதற்கு வேண்டிய உதவிகளை இந்த அரசாங்கமும் இந்தியாவில் இருந்து இந்திய அரசாங்கமும் ஒவ்வொரு ஸ்டேட் உள்ள தமிழ்நாடு, கேரளா, எல்லா ஸ்டேட்டுமே உதவி பண்ணுது. அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இங்க இருக்கிறாங்க. 3 நாள் மேக்சிமம், ஒரு நாளே கூட சில பேருக்கு போயிருக்காங்க. அதுதான் அதை கேட்க மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது அவருடைய மகனின் வயது 1 வயது மகனும் 3 வயது மகளும் பிள்ளைகளும் இலங்கையில் இருந்தார்கள். அந்த நேரத்துல தாய் எவ்வளவு பாடுபட்டிருப்பா. அந்த உடம்பை 4 வருடத்துக்கு பின்பு
இலங்கைக்கு கொண்டு வர என்றதை இப்ப நீங்க சொல்றதை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழர்களுக்குத்தான் உதவ வேண்டும். இப்ப அது 30 வருடங்களுக்கு முன்பு. இப்போது அப்படி இல்லை. மிகவும் நன்றாக விளக்கமாக எல்லாவற்றையும் கூறினீர்கள் ஐயா. படங்களுடன் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருந்தது, நன்றாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி அடுத்து அம்மா. வரதாமா கனடால இந்த வெயிட் பண்ற அவருக்கு விடுங்க ப்ளீஸ். வருதாம்மா, பேசுங்களம்மா. வணக்கம். முனைவர் மோதியின் அவர்களுக்கும் சிறப்பான வணக்கம். இன்று இவ்வளவு அருமையான செய்திகளை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி. நாங்கள் சரித்திரம் என்று பார்த்து கேட்டு இருக்கிறோம். இவ்வளவு தூரம் அங்கே வாழ்கின்ற தமிழர்கள் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் பேணிக்கொண்டு சகோதரத்துவத்துடன் வாழ்கின்றார்கள் என்று கேட்க அது மனம் குளிர்கின்றது. மற்றவர்களும் அந்த முறையிலே புலம்பெயர் தமிழர்கள் வாழ்ந்தால் தமிழ் வளரும், தமிழ் பண்பாடு சிறக்கும். நன்றி ஐயா. நன்றி அம்மா. தொடர்ந்து அருந்ததி அம்மா பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் மொஹிடீன் அவர்கள் மிகவும் அருமையாக அமீரகத்தின் தமிழர்களை பற்றி மிகவும் அருமையாக கூறியிருந்தீர்கள். ஆனால் அப்படியெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன பிறகுதான் இப்படி நாங்கள் அந்த நாட்டில் இப்படி தமிழ் வளருமா, இந்த கலாச்சாரம் இருக்க, எந்த மொழியையும் எந்த சமயத்தையும் அவர்கள் பாகுபாடு இல்லாமல் நடத்துகின்றார் என்று கேட்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக்க நன்றி உங்களோட பேச்சுக்கு ஐயா. மிக்க நன்றி. தேங்க்யூ. மிகவும் நன்றி. தொடர்ந்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா பேசுங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான பேச்சு. அதில் நீங்கள் நான் இந்த நியூஸ் பேப்பர்லயோ மற்றது வீடியோலயோ பார்த்த விஷயத்தை கூட கேட்கிறேன். அதை எந்த விதத்தில் உண்மையாண்டு நீங்க தான் சொல்லணும். அங்க அந்த பெரிய பில்டிங் கட்ட உதவி செய்த பிலிப்பீன்ஸ், இந்தியா, நேபாள் எல்லாரும் சின்ன அந்த லேபரர்ஸ் அதில் எல்லாரும் ஈவன் கட்ட முதல் அங்கேருந்து விழுந்து எல்லாம் செத்திருக்கிறார்கள். மற்றது அவர் இருக்கிற இடங்கள் எல்லாம் அவ்வளவு நல்லாக இல்லையென்று நான் நேரே பார்த்திருக்கிறேன் வீடியோவில் எல்லாம். மற்றும் அதற்கு என்னவும் அவர்கள் என்ன கூட செய்த வசதிகள் செய்திருக்கிறார்களா, அதை எடுக்க என்னத்தையும் உதவி செய்திருக்கிறார்களா, அவர் நல்ல முறையில் இதை வச்சிருக்கிறது. ஏன்னா அதை பார்க்க எனக்கு என்ன அந்த பில்டிங்கை பார்த்துட்டு பெரிய பெரிய பில்டிங் இருந்தாலும் எந்த ஒரு செய்தவர்கள் கட்டும் பொழுது ஒரு சில தவறுகள் நடக்கும். நீங்கள் சொல்வது போல அதிக பேர் சாகவில்லை, ஒரு சில நபர்கள் இறந்துக்கின்றார்கள். அதற்கு இவர்கள் இன்சூரன்ஸ் முதற்கொண்டு செய்திருவாங்க. அவங்களுக்கு வேண்டிய அந்த பணத்தை, நிவாரண பணத்தை அவங்க கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. இது ஒரு புறம். நீங்கள் சொன்னீங்க இங்கே ஏழைகள் எல்லாம் சாதாரணமாக தங்கியிருக்கார்கள் என்று. இது லேபர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 3 விதமான கேட்டகரியான தொழிலாளர்களை பார்க்கலாம். ஒன்று சாதாரண கட்டுமான பணி லேபர்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அது ஒன்று. மீடியமாக ஆஃபீஸ் வேலை செய்யக்கூடியவங்க. மேனேஜர்ஸ் நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு வீடு வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மீடியமாக உள்ளவங்க பேச்சுலராக தான் இருப்பாங்க, ஃபேமிலிலாம் ஊரில் இருக்கும். இந்த கடைசி கேட்டகரி லேபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் அப்பப்போ பெரிய கான்ட்ராக்டிங் கம்பெனிக்கு வருவாங்க. அவங்க சம்பளம் கொடுக்கறது போதுமானதாக இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அக்காமடேஷன் கொடுக்குற பணத்தையும் வாங்கிக்கிட்டு இவங்க மிச்சப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன இடத்துல 4-5 பேர் சேர்ந்து படுத்திருப்பாங்க. அது அவர்கள் காசு சேமிப்பதற்காக தவிர இந்த நாடு அவர்களை கொடுமைப்படுத்துவதற்காக அல்ல. அதை நாம் இங்கே புரிஞ்சுக்கிட வேண்டும். அவர்கள் நம்ம சாதாரணமாக தங்கிக்கிட்டு பணம் சேர்த்து ஊருக்கு அனுப்பணுமே, அவருடைய கடனை அடைக்க வேண்டும், தங்கை திருமணத்தை செய்ய வேண்டும், அப்பாவுடைய மருத்துவ செலவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர்களை வருத்திக் கொள்கிறார்களே தவிர இந்த நாடு யாருக்குமே எல்லாத்துக்கும் வேண்டிய வசதிகளை, முக்கியமாக அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு முதலாளிக்கு கூட அந்த இது கிடையாது, லேபர்களுக்கு அந்த அளவுக்கு சலுகை கொடுத்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து போல இருக்கு. நீங்கள் உங்களோட பேச்சுக்கு நான் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன், வீடியோ செய்தி அதுகளெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதுக்குத்தான் நான் இந்த கேட்டேன். நான் மிகவும் நன்றி.
அடுத்ததாக இந்த எங்களுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு போவோம். அதாவது நாளைக்கு காலமே மாஸ்டர் வணக்கம் மொய்தீன் மாஸ்டர். வணக்கம், மிக நன்றி மொய்தீன் மாஸ்டர். இன்று உங்களுடைய உரை மிக வளமை போல இது மூன்றாவது பேச்சு நீங்கள் தருகின்றீர்கள். மிக திறமையாக வழங்கப்படுத்தீர்கள். அபுதாபி UAE ஸ்டேட் என்பதை பற்றியும் வழங்கப்படுத்தி அங்கே வாழ்க்கை முறைகளை பற்றியும். அது மட்டுமில்லை, அதில் உங்களை பாராட்ட வேண்டிய முதலாவது விஷயம் வந்து நீங்கள் தமிழுக்காக செய்கின்ற சேவை. உங்களுடைய அந்த புகைப்படங்களையும் அந்த பேப்பர் கட்டிங்களையும் பார்க்கின்ற பொழுது நீங்கள் அந்த தமிழுக்காக அந்த நாட்டிலே செய்கின்ற தேவை. அதை விட நீங்கள் இந்தியாவுக்கு நீங்கள் போய் இந்தியாவிலும் சில நிகழ்ச்சிகளை செய்து வந்திருக்கிறேன் என்றும் அறிகின்றேன். அதற்காகவும் நான் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. உங்களை ஒன்று கேட்க விரும்புகின்றேன். இந்த சவுதி அரேபியா இந்த நாடு அது ஒரு தனி நாடாக இருக்கின்றது. இந்த UAE-யில் அவர்கள் சேர்ந்த சாகல, இருப்பினும் அவர்கள் பல கலாச்சார விஷயங்கள், அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாரையும் நிச்சயமாக நெருக்கமாக இருக்கின்றார்கள். ஆனால் செப்பரேட்டாக தான், தனியாக தான் சவுதி அரேபியா இருந்து கொண்டு வருகின்றது. சவுதி அரேபியா தனி நாடு. அது சவுதி அரேபியா தனி நாடு, பஹ்ரைன் தனி நாடு, கத்தார் தனி நாடு, குவைத் தனி நாடு, ஓமன் தனி நாடு. இங்கே துபாய், அபுதாபி, புஜேரா, ராசல் கைமா, இது அலைன் போன்ற நாடுகள் சேர்ந்து 7 நாடுகள் சேர்ந்துதான் UAE, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இந்த நாடு வந்து இங்க கலாச்சாரத்துக்கு வந்து முக்கியத்துவம் தருவாங்க. ஃப்ரீயா இருக்கலாம். நம்ம எப்படி இந்தியாவில் இருக்கின்றோமோ, தமிழ்நாட்டில் இருக்கின்றோமோ, அது போல இங்கு சுதந்திரமாக இருக்கலாம். அது தெரியாது, நீங்க சொல்றது சரி. இந்த மற்ற நாடுகள் அதுல யுனைடெட் ஸ்டேட்ஸ் மாதிரி வர்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்காது இல்லையா? அப்படி எல்லாருமே அவங்க அந்த நாட்டுக்கு அவங்க முன்னராக தானே இருக்க பார்ப்பாங்க. அவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஒன்னாகும். அது வந்து தெரியல எனக்கு. அப்படி ஒன்றும் அமைவதற்கு வாய்ப்பு இல்லை. நல்லதையா, இதற்கு சுமார் மனதில் எழுந்த கேள்விதானே. சவுதி அரேபியா ஒரு ஆரம்பத்திலிருந்து ஒரு பெரிய நாடா இருந்தது. அவர்களதே இதை துவக்கி இருக்கலாம், ஆனால் அவர்கள் செய்யவில்லை. பரவாயில்லை. ஆனால் நீங்க இந்த 7 நாடுகளும் நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த அமீரகத்தில் வந்து ஆரம்ப காலகட்டத்துல பணம் வந்து இந்திய பணம் தான் முழங்கியிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து அதே ரூபாய் தான் அங்கிருந்து வந்திருக்கு. அந்த ருபீஸ் தான் அங்க இருந்திருக்கு. அதன் பிறகு இந்த நாடு எமிரேட்ஸ் ஆன பிறகுதான் முதலாக திர்காமி என்ற அமைப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆச்சரியமா இருந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர், 4 லட்சம் என்று கூறியிருந்தீர்கள். 4 லட்சம் தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு நல்ல விஷயம். நன்றி ஐயா. மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். கட்டாயமாக.